ஹாய் அனிமே ஃபேன்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு அனிமே கதை. இந்த வீடியோவில் நம்ம சோலோ லெவலிங் ராக்னராக் சாப்டர் 18 வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரதம் படி நம்ம வீடியோ எல்லாருக்கும் வந்து புஷ் பண்ணும். ஸோ அதனால் நான் கேட்குறது ஜஸ்ட் லைக் மட்டும்தான். லைக் பண்ணுங்கள், ஏன்னா பாதி பேருக்கு மேலே லைக்கே பண்ண மாட்டேன்றீங்க. லைக் பண்ணுங்கள். ஸோ புது வியூவர் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ யாரெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. இல்லை இது உங்களுக்கு வந்து புரியாது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லோ லெவல் டீமனுக்கு தேவையான இந்த ஸ்டார் டஸ்ட்டு செய்யணுன்றனால இதுக்கு தேவைப்படுற ஒரு பொருளை வந்து பியூர் நோபல் டீமனோடைய பிளட்டு தேவைப்படும். அதனால் இதுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷ கட்டையை வந்து எரித்து டீமனை ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த உலகத்துக்கு டீமனை வர வைக்கிறதுக்கு இந்த ரிச்சுவலும் வந்து கம்ப்ளீட் ஆக இந்த உலகத்துக்கு அதுங்களும் வந்து டீமனை சமன் பண்ணிச்சு. சமன் செய்யப்பட்ட டீமனும் வேறு யாரும் இல்லை, ஈசல் தான். இவளை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜின்னு டீமன் கேசலில் ரைட் பண்ணும்போது அவ கூட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். எஸ், அந்த டீமன் தான் இந்த ஈசல் டீமன். இவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து சமன் செய்யப்பட்டோன்னு புரிஞ்சுக்கிறா. இவ உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி பயத்தோட வந்து பார்க்க அவன் கண்ணு முன்னாடியே வந்து 2 பேடல் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த பேடலுக்கு நடுவில் ஷேடோ சோல்ஜரை வந்து பார்க்குறா. ஒருவேளை இங்கே ஹீரோ ஜின்னு இருப்பார்னு சொல்லி இவளும் பார்க்க அங்கே சண்டை போகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய பையன் சூகோ. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமனை எடுத்து அருமையாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த டீமனையே தோக்கடிக்கிற அளவுக்கு கிட்ட போயிட்டான். பட் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா அவனால் வந்து அந்த டீமனை வந்து தோக்கடிக்க முடியல. ஸோ ஃபைனல் ப்ளோவை கொடுக்கலான்னு போகும்போது அந்த டீமனுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டான இன்னொரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் பவர் யூஸ் பண்ணி சூகோவை அந்த டீமன் பக்கத்தில் நெருங்க கூட விட மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1v2 வந்து மாறுது. சூகோ இங்கே தடுமாறுற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. சூகோக்கு இங்கே 2 டிஸ்அட்வான்டேஜ். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவோடைய பாடி கம்பைன் பண்ணியிருக்கான். அதனால் ஒவ்வொரு செகண்டுக்கும் இவன் 5 மானா வந்து லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இந்த பேட்டில் லாங்காக போகுதோ ஸோ அந்த அளவுக்கு இவன் வந்து மானாவை விலை கொடுத்தாகணும். இன்னொரு பக்கம் வந்து இவன் சமன் பண்ண ப்ரொக்காலையும் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது. ஏன்னா ப்ரொக் வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவலில் தான் இருக்கிறான். அவனால் ஒரு டீமனை எடுத்து தான் வந்து சண்டை போட முடியுது. இந்த 2 டீமனை வந்து தனித்தனியாக வந்து பிரிஸ்டா ஈஸியாக வந்து தோக்கடிச்சிருவேன்னு இவன் சொல்லி பார்க்க அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு ஒரு ஆள் வராங்க. இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேறு யாரும் ஈசல் தான். ஸோ ஈசலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததும் வராதமா சூகோவை பார்த்து ஜின்னு எங்கன்னு சொல்லி கேட்க சூகோவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவ எங்கேருந்து வந்தான்னு தெரியல, வந்ததும் வராதமா எங்கள் அப்பாவை பற்றி விசாரிக்கிறாளேன்னு சொல்லி பார்க்க ஈசலை பார்த்த பீருவுக்கும் ஒன்றும் புரியல. நீ என்னம்மா பண்ணுறேன்னு சொல்லி ஈசலை பார்த்து கேட்க பீரு வாய்ஸை கேட்டதுமே வந்து ஈசலுக்கு கொஞ்சம் மன நிம்மதியாகுது. உடனடியாக பீரோவை பிடிச்சி கேள்வியால் தொலைச்சி எடுக்கிறா. அவனுடைய பாடி என்னாச்சு, ஹீரோ ஜின்னு எங்கே இருக்கிறான், உன் பக்கத்தில் இருக்க இந்த மனுஷன் யாருன்னு சொல்ல பீரோவுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரின்றனால இந்த பக்கத்தில் இருக்க டீமனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சுவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டீமன் சமன் செய்யப்பட்டுட்டா. பட் அந்த டீமனும் எதிரிக்கு கூட போயிட்டு கொஞ்சம் குவலாவிட்டு இருக்காளே, நம்மளுக்கு இது வந்து ஆபத்து தான் சொல்லி அவனுங்களும் பார்க்க இந்த பக்கம் பீரோ வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக ஈசலுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறான். போயிட்டு அந்த லோ லெவல் டீமனை அடித்து சாவடிச்சுட்டு வாமான்னு சொல்ல இதே சேம் டைமில் அந்த டீமனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஈசலில் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வர ஈசல் இங்கே ஏதோ அடிபட்டுற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சூகோக்கும் இங்கே மைண்ட் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஈசலை பார்த்ததுமே இந்த பொண்ணு எங்கேயோ வந்து பார்த்துருக்கேன்னு சொல்லி பார்க்க சூகோவும் இங்கே ஈசல் அடிபட்டுருக்கதை பார்த்து புரிஞ்சுக்கிறான். பீரோ கிட்ட உடனடியாக வந்து கேட்குறான், இவளால் அந்த டீமனுங்களை எடுத்து சண்டை போட முடியுமா, ஆல்ரெடி இவன் அடி வாங்கின மாதிரி இருக்காளேன்னு சொல்லி பார்க்க பீருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈசலை பற்றி பெருமையாக பேசுகிறான். கண்டிப்பாக இந்த லோ லெவல் டீமனுங்களாம் அதுக்கு ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக அவன் வந்து ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணிடுவான்னு பார்க்க இந்த பக்கமும் வந்து அந்த டீமன் ஈசலை அட்டாக் பண்ண வர பீரு ஈசலை பார்த்து இன்னும் பெருமையாக வந்து பேசுகிறான். ஸோ கடைசியாக வந்து ஹீரோ ஜின்னு வந்து இந்த டீமன் கேசலுக்கு ரைடுக்கு போகும்போது எல்லா நோபல் டீமனையும் வந்து அழிச்சிட்டாரு. ஈசல் இருக்கிற அவளுடைய கிளானை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அழிக்கல. இந்த டீமன் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் சிஸ்டமில் முதல் ரேங்கில் இருக்கிறது ஈசலில் இருக்கிற இந்த ரேடிஸ் கிளான் தான். இதை உருவாக்கி கொடுத்ததே வந்து ஹீரோ தான். மனுஷங்களுடைய டேர்மில் சொல்ல போனோம்னா இந்த ஈசல் டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ரேங்க் ஈக்குவல் இருப்பா அப்படின்னு சொல்ல சூகுக்கு ஒரே ஆச்சரியம். என்னது எஸ் ரேங்க் டீமன் எந்த அளவுக்கு சண்டை போடுதுன்னு சொல்லி பார்த்தாகணும்னு சொல்லி பார்க்க ஒரே அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன் ஈசாவை படுக்க வச்சிடறா. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈசலை பற்றி பீரு வந்து ரொம்ப பெருமையாக வந்து பேசியிருப்பான். பட் ஒரே அடியில் வந்து ஈசல் அவுட்டு. அடி வாங்கி மண்ணை கவலை ஈசல் கிட்ட போயிட்டு ஏமா இப்படி வந்து அடி வாங்கிட்டு உன்னுடைய மேஜிக் லெவல் எப்படி கம்மியாச்சு, நீ லோ லெவலை விட லோ லெவலாக இருக்கிறியான்னு சொல்ல ஈசலும் அழுதுகிட்டே இப்போ தான் வந்து உண்மையாக சொல்கிறேன். டீமன் ரிலமில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு புரட்சி போராட்டம் ஆரம்பிச்சது. இந்த லோ லெவல் டீமனுங்களாம் வந்து எங்களுடைய நோபல் டீமனை எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சது. எங்களால் அதுங்களை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியல. ஸோ கடைசி எஞ்சி இருந்த மற்ற நோபல் டீமனுங்களும் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அழிஞ்சு போச்சு. நானுமே அங்கேருந்து தப்பிச்சு வந்தேன். பட் நான் கொடுத்த வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரத்தம் எனர்ஜி. ஸோ இந்த டீமனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன் ரெலம்லேயே வந்து ஈசலோடைய பிளட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க போல். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈசலோடைய மேஜிக் எனர்ஜி இங்கே ரொம்ப ட்ராப் ஆகிருக்குது. டயர்டாக இருக்க ஈசலும் வந்து பார்த்தீங்கன்னா பீரோவை வந்து ஹீல் பண்ண சொல்லி கேட்குறா. பட்
பீரும் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். உங்ககிட்டலாம் வந்து என்னுடைய மானா வந்து வேஸ்ட் பண்ண முடியாது, அடி வாங்கிட்டேன்னு சொல்லி கடுப்பில் முடியாதுன்னு சொல்ல. ஸோ இதில் மாட்டி தவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூகோ தான். இப்போது சூகோ டீமில் இருக்க 2 ஆளுக்கு வந்து சுத்தமாக பவரே கிடையாது. ஒன்று வந்து பீரு, இன்னொன்று வந்து ஈசல் சொன்ன இந்த கதையும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டீமனும் வந்து கேட்டிருக்குது போல். முதல் முறையாக வந்து அந்த டீமனை சமன் பண்ணும்போது, அதாவது முதல் முறையாக சமன் பண்ணிட்டு பார்க்கும்போது இதுங்களை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஏன்னா ஈசலோடைய மானா ரொம்ப கம்மியாக இருந்ததுனால. ஸோ இப்போ இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து நோபல் டீமனாக இருந்தாலும் இவளுடைய கிளான் வந்து ராடிஸ் கிளானு இருக்கிறது வந்து பவர்ஃபுல் டீமன் கிளானுன்றனால இப்போது இதுங்க பிளட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதை விட்டுட்டு பிளட்டை வந்து கன்சியூம் பண்ணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறது பதில் ரத்தத்தை குடிச்சாகணும்னு சொல்லி இன்னும் இதுங்க வந்து ஃபியூரியஸ் ஆகுதுங்க. சூகோடைய கவலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகுது. இந்த 2 டீமனை எடுத்து சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். இதுலேருந்து ஒன்று பிரித்து எடுத்தால் கூட கண்டிப்பாக தோக்கடிச்சிருவேன்னு சொல்லி பார்க்க பீரோடைய எபிலிட்டி ஒன்று ஆக்டிவேட் ஆகிருக்குது. ஸோ இந்த கிறிஸ்டல் ப்ளஸ் வந்து டீமனை வந்து கன்சியூம் பண்ணதுனால நம்மளுடைய மானா லைட்டாக வந்து கிடச்சிருக்கு போல். ஸோ ஒரு எபிலிட்டியை நான் வந்து பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசல் மேலே அந்த எபிலிட்டியை வந்து பயன்படுத்த, அந்த எபிலிட்டி பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஷ் ஆர்டர்னு சொல்லிட்டு. ஸோ ஈசலோடைய அட்டாக் பவர் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து இன்க்ரீஸ் ஆக. ஸோ இதோடைய சைடு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மானா இல்லாமல் ஈசல் வந்து ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருப்பான். அவளுடைய பாடி வந்து ரொம்ப பெயினில் இருக்கும். இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணதுனால இன்னும் அவளுக்கு வந்து பெயின் தான் அதிகமாகும். அதாவது இந்த ஃபைட்டு முடிஞ்ச பிறகு ஈசாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமனை எடுத்து சண்டை போட போக சூகோக்கு இதை கேட்டதுமே, அதாவது இந்த பாப்பா பார்வை அவனுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இதுங்களை தோக்கடிக்கிறதுக்கு இதுதான் ஒரு ஆப்ஷன்றனால வேறு வழி இல்லை. ஸோ அவனுமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க அந்த லோ லெவல் டீமனும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஈசலில் தான் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ டீமன் பிளட்டு கிடச்சிருச்சேன்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூகோவை மறந்துடுறானுங்க. சூகோ கரெக்டான டைமில் போய் ஈசலையும் காப்பாற்றி அதில் இருக்கிற ஒரு டீமனையும் வந்து பார்த்திங்கன்னா 2 துண்டாக வந்து பொழக்கிறான். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 3 டீமனில் ஒரு டீமனை வந்து கொன்னுறான். ஸோ லோ லெவல் டீமனை கொன்னதுக்காக ஹீரோ சூகோவும் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆக அவனுடைய காக்லெட்டும் வந்து டெவலப் ஆகுது. ஸோ அந்த வாழ்க்கை நாமன் இந்த காக்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமனை 2 துண்டாக வந்து பொழக்கும் போது அதோடைய சோல் இது வந்து தின்னுருச்சு போல. டிஸ்ட்ராக்ஷன் ஆஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்டாட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஃபிசிக்கல் டேமேஜும் வந்து பார்த்திங்கன்னா 31% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈசலும் வந்து ஒரு லோ லேங் டீமனை எதிர்த்து சண்டை போட. ஸோ அவனால் வந்து பார்த்திங்கன்னா ஈசலை வந்து சமாளிக்க முடியல. அவன் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஈசலோடைய எனர்ஜி ஃபுல்லாக இங்கே ட்ரெயின் ஆக பீரோ போட்ட அந்த எபிலிட்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ராப் ஆகிடுது. ஸோ ஈசலும் வந்து பார்த்திங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்து திரும்பிடுறான். பாவம் ஈசல் அவகிட்ட இருந்ததே கொஞ்சம் நஞ்ச எனர்ஜி தான், அதையும் வந்து பீர் வந்து எபிலிட்டி வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் எனர்ஜியை வந்து ட்ரெயின் ஆக்கிட்டான். ஈசல் எடுத்து சண்டை போட்டுருந்த அந்த லோ லெவல் டீமனும் திடீர்னு ஈசல் கீழே வரதை பார்த்து அவனுடைய காடை இங்கே லைட்டாக லூஸ் பண்ண சூகோ வந்து உடனடியாக அந்த டீமன் பின்னாடி போயிட்டு அவனுடைய கழுத்தை பிடிச்சி ஒரே திருவிடுறான். கழுத்தை திருவியே வந்து கொன்னுட்டான். 2வது டீமனும் வந்து தோக்கடிக்கப்பட்டதுனால சூகம் வந்து டெவலப் ஆக சேம் அந்த வாழ்க்கை நார்மலும் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மாவும் வந்து உறிஞ்சி அதுவுமே வந்து இவால்வ் ஆகுது. இந்த பக்கத்தில் ப்ரோக் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த லோ லெவல் டீமனும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக் அசால்ட்டாக வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து நோபல் டீமனுடைய பிளட்டை கன்சியூம் பண்ணி நான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகணும், இங்கே நான் மட்டும்தான் வந்து இவங்களை எடுத்து சண்டை போட்டுட்ருக்கேன், இப்போ எனக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து ஈஸில் அட்டாக் பண்ண வர கரெக்டான டைமில் வந்து பார்த்திங்கன்னா சூகவும் அந்த டீமனுடைய கையை வந்து உடைக்க. ஸோ இந்த பக்கம் வந்து ப்ரோக்கை ஹெல்ப்பு கூப்பிட ப்ரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமனை எடுத்து வந்து சண்டை போட. ஸோ இந்த சண்டை காட்சி அருமையாக போக ஈசலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணு முழிக்கிறா. ஈசல்கிட்ட போயிட்டு பீரும் வந்து பரவாயில்ல நீ இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி நக்கலாக வந்து கேட்க மயக்கத்திலேருந்து எழுந்த ஈசலும் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக யார் அந்த மனுஷன், இந்த உலகத்திலேயே ஜின்னுவால் மட்டும்தான் வந்து ஷேடோ ஆர்மியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஷேடோ சோல்ஜரை, பட் அவரை தவிர இன்னொருத்தன் வந்து ஷேடோவை கண்ட்ரோல் பண்ணுறானே யார் அவனு கேட்க பீரு வந்து உடனே திட்ட ஆரம்பிச்சிடறான். நீ வந்து லாயலாலாம் இல்லை, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மறந்து போச்சு, நீ வந்து நல்லா யோசிச்சு பாரு, இந்த உலகத்திலேயே வந்து ஜின்னுக்கு அடுத்த யாரால ஷேடோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்ல இந்த பதிலை கேட்ட ஈசலும் வந்து பார்த்தீங்கன்னா யாரால இப்படி பண்ண முடியும்னு சொல்லி அவளும் வந்து நினச்சி பார்க்க இந்த சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சூகோவும் அந்த டீமனை வந்து டிஃபீட் பண்ண அவனும் வந்து டெவலப் ஆகிறான். சேம் அவனுடைய காக்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமனுடைய ஆத்மாவை உறிஞ்சி எடுக்க அவனும் வந்து டெவலப் ஆக இப்போ ஒரு வழியாக வந்து 20 லெவலை வந்து அச்சீவ் பண்ண அவனுடைய ஸ்டோரை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும் போல். ஸோ அந்த சிஸ்டம் காமிக்கிற பொருளை ஹீரோவால் அதாவது சூகோவால் வாங்கிக்க முடியும் போல். இங்கே ஈசலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பழைய ஞாபகங்கள்லாம் வந்து திரும்ப வருது போல். ஸோ ஹீரோ ஜின்னு கையில் இருந்து அவனுடைய பையன் தான் இவன் தான் யங் மோனார்க் அப்படின்னு சொல்லி பார்க்க அங்கே இந்த சாப்டர் வந்து முடியுது. ஓகே கைஸ், நானுமே வந்து வீடியோ இங்கே என் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் ஈசல் மூலயமா அந்த டீமன் கேசலில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுப்போம், எதுக்காக எல்லா டீமனும் வந்து புரட்சி போராட்டத்தில் ஈடுபட்டுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.